கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனம் 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஞானத்திலும் வல்லமையிலும் அவர் மிகவும் உயர்ந்த ஆண்டவராக இருக்கின்றார். எப்படி ஆண்டவருடைய அன்பை அளவிடப்பட முடியாதோ அதே வண்ணமாக ஆண்டவருடைய ஞானத்தை நாம் அளவிட முடியாது. ஆண்டவருடைய வல்லமையை நாம் அளவிட முடியாது. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் கிரியை செய்வதற்கு, உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். பல நேரங்களில் கடவுளை நாம் எப்படி அளவிடுகின்றோம் என்றால், எனக்கு என்ன திறமை இருக்கிறது, எனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளவு தூரம் கிரியை செய்ய முடியும் அல்லது முயற்சிகள் செய்ய முடியும், அதே நிலையில்தான் நான் ஆராதிக்கின்ற கடவுளும் இருக்கிறார் என்ற எண்ணம் நம்முடைய மனதின் ஆழத்தில் பதிந்து இருக்கின்றது. ஆகவே தான் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் செபிக்கும் பொழுது உள் மனதில் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் நமக்குள்ளாகவே தோன்ற ஆரம்பிக்கிறது. இது நடக்காமற் போனால் என்ன செய்வது என்றும் நினைக்க தோன்றுகிறது. இதற்கு அடிப்படையாக திகழ்கின்ற காரியம் கடவுளை குறித்ததான அறிவு, கடவுளை குறித்ததான புரிதல் நமக்கு இல்லாததினால்தான். கடவுள் தம்முடைய வல்லமையை குறித்து இங்கே பேசும் பொழுது ஆண்டவர் மிக அழகாய் குறிப்பிடுகின்றார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். எவ்வளோ அருமையான அஷூரன்ஸை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ கூப்பிட்டால் நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். என்ன மகனே, நான் இதோ இருக்கின்றேன், உனக்கு நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அன்றைக்கு பார்வையற்று உதவி கேட்டுக்கொண்டிருந்த பர்த்திமேயு என்ற மனிதனை பார்த்து இயேசு, பர்த்திமேயு தாவீதின் குமாரே எனக்கு இறங்கும் என்று கேட்கும் பொழுது அதை தொடர்ந்து வருகிற வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் நின்று அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். சீஷர்கள் அழைத்து வருகின்றார்கள். அப்பொழுது இயேசு கேட்கின்ற வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்யட்டும்? யோசித்து பாருங்களேன். மற்ற எல்லா மனிதர்களும் என்ன செய்தார்கள்? அவன் சத்தமிடாதபடிக்கு அதட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? அவர் ஒரு பார்வையற்ற ஒரு சாதாரண பிறருடைய உதவிக்காக கெஞ்சி உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான அழுக்கு உடை, கிழிந்த உடைகளை தன் மேலே அணிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் கூப்பிடுகின்றான். ஆகவே சுற்றி இருக்க மக்கள் நீ பேசாதே என்று அவனை அதட்டுகிறார்கள், அடக்குகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை பார்த்து என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி தன்னிடத்தில் வந்த பிறகு, நான் உனக்கு என்ன செய்யட்டும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய விரும்புகிறேன், நீ பார்வை அடைவாயாக. கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கின்ற கடவுள், கூப்பிடும் பொழுது உத்தரவு கொடுக்கின்ற கடவுள். ஒருவேளை நாம் மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக, மற்றவர்களால் ஒரு பொருட்டாக எண்ணப்படாதவர்களாக நாம் இருக்கலாம். நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாத ஒரு சமுதாயத்தில், குடும்பத்தில் கூட நாம் இருக்கலாம். நாம் பேசினால் அதை கேட்பதற்கு ஒருவருக்கும் நேரமும் இருக்காது, விருப்பமும் இருக்காது. ஏனென்றால் நம்மால் எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாதவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்.
மறு உத்தரவு கொடுப்பது மாத்திரமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு அறியாததை, உனக்கு எட்டாததை நான் செய்து முடிப்பேன் உனக்காக. உன் தேவைகள் என்ன என்பதை நீ சொன்னால் போதும். உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடத்தில் தெரிவித்தால் போதும். நான் அவற்றை எப்படி சந்திப்பேன்? நீ அறியாத விதத்திலே நான் அதை சந்திப்பேன். உனக்கு எட்டாத வழிகளிலே அதை நான் சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் நான் துவக்கத்திலே சொன்னேன், நாம் கடவுளை அறிந்து கொள்ளுகிற விதம் இருக்கிறதே, அது என் ஆண்டவர் என்னுடைய சிந்தைக்கும் என்னுடைய நினைவுக்கும் என்னுடைய புரிதலுக்கும் அப்பாற்பட்ட வல்லமை நிறைந்த கடவுளாக அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். என்னுடைய காரியம் ஒன்று மட்டும்தான், நான் அவரை நோக்கி கூப்பிடுதல் மட்டும்தான். மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். காரணம், என்னை அவ்வளவாய் நேசிக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு வழி என்ன என்று யோசித்தால் ஒன்றுமே தெரியாத நிலையில் திகைத்து நிற்கிறீர்கள் அல்லவா? வியாதி எப்படி சுகமாகும்? கடன் எப்படி மாறும்? என் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எப்பொழுது தீரும்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை நடந்திருக்கிறது என்ற செய்தி எப்பொழுது கேட்கப்படும்? அது கல்வியாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், என் பிள்ளைகளுக்கு எப்படி சுகவாழ்வு உண்டாகும்? இதோ நான் ஒரு தந்தையாக, தாயாக, நான் என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நான் கவலையுற்று இருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிட மறந்து விடாதீர்கள். அவர் உங்களுடைய வார்த்தையை ஒரு நாளும் அலட்சியப்படுத்த மாட்டார். உங்களை கேட்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டு ஆசீர்வதித்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.